நமக்கிடையே உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் விஷயம் என்னவென்றால் அவனுக்கு நிகராக எவரையும் இணை வைக்க மாட்டோம். இப்பொழுது கடவுளை பற்றி இந்து மத புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். சந்தோக்யா உபனிஷதம் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1. இறைவன் ஒருவன், மற்றொன்று இல்லை. ஒரு பெரிய சமஸ்கிருத வேத வல்லுநரான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சமஸ்கிருதத்தில் நான் சாமானியமானவன். ஆகையால் எனது சமஸ்கிருத உச்சரிப்பு கொச்சையாக இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர் ஒரு பெரிய இந்து மத வேத வல்லுநர், நான் ஒரு சாதாரண மாணவன். இஸ்லாத்தை மற்ற மதங்களுடன் ஒப்பு நோக்குதல், அத்தோடு இந்து புனித நூல்களையும் வேதங்களையும் ஆய்வு செய்தல் என் பணி. ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9. அதில் சொல்லப்பட்டது, என்ன அர்த்தம் என்றால், இறைவனுக்கு பெற்றோர் கிடையாது, அவனுக்கு படைப்பாளன் கிடையாது, அவனுக்கு தந்தை கிடையாது, அவனை பெற்றெடுத்த தாயும் கிடையாது, அவனுக்கு மீறிய சக்தி கிடையாது. ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19. இறைவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, உருவம் இல்லை, படம் இல்லை, அவனுக்கு புகைப்படம் இல்லை, அவனுக்கு சிற்பம் இல்லை, அவனுக்கு உருவ சிலை இல்லை. ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 20 சொல்கிறது, கடவுளை யாரும் பார்க்க முடியாது. மேலும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 7 வசனம் 20, லௌகீக பொருட்களின் மீதுள்ள பேராசையின் காரணமாக தங்களது பகுத்தறிவை பறிகொடுத்தவர்கள் பல கடவுள்களை வணங்கக்கூடும் என சில மொழிபெயர்ப்புகள் சொல்கின்றன. பொருளாசையின் காரணமாக தங்கள் நல்லறிவை இழந்தவர்கள் சிலைகளை வணங்குவார்கள். மேலும் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் இந்துயிசம் அண்ட் இஸ்லாம் காமன் த்ரெட் என்ற நூலில் பக்கம் 3 பிற கடவுளை வணங்காதவர்கள் என்ற பகுதியில் மேற்கோள்களை காட்டிவிட்டு, ஆனால் அதற்கான ஆதாரங்களை அவர் அதில் காட்டவில்லை. அந்த ஆதாரம் பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20, மேலும் பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 ஆகும். அவர்கள் என்னை பிறவாத பெற்றெடுக்கப்படாத மாபெரும் இறைவன் என்று அறிவார்கள். இந்து மத நூல்களில் வேதங்கள் தான் மிக மிக புனிதமானவை. யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணை இல்லை என்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி இணை என்பது ஒப்புமை, உருவம், படம், புகைப்படம், சிற்பம், சிலையாகும். மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 8 சர்வ சக்தி உள்ள இறைவன் உருவமற்றவன், பரிசுத்தமானவன் என்கிறது. யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 அந்தாத்ம பவிஷந்தி யா அசம்பூதி முபாஸ்தே. அந்தாத்மா என்றால் இருள், பிரவேசத்தி என்றால் நுழைதல் ஆகும். அசம்புத்தி என்றால் இயற்கை சக்திகளான நெருப்பு, நீர், காற்று. எவர்கள் இயற்கை சக்திகளான நீர், நெருப்பு, காற்று போன்றவற்றை வணங்குகிறார்களோ அவர்கள் அறியாமை என்னும் இருளில் நுழைகிறார்கள் என்கிறது. மனிதர்களான நாமே உருவாக்கிய சம்பூத்தியை, அதாவது மேஜை, நாற்காலி போன்ற பொருட்களை வணங்குவோர் இருளில் நுழைகிறார்கள் என்று யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 சொல்கிறது. மற்றும் அதர்வண வேதத்தில் புத்தகம் 20 வேதவரி 58 மந்திரம் 3 தேவ் மகா அசி, மாபெரும் சக்தி பெற்ற இறைவன் மிக்க மேலானவன். வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை ரிக்வேதமாகும். அப்படிப்பட்ட ரிக்வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 164 மந்திரம் 46 ஏக்கம் சத் விப்ர பஹுதா வேதாந்தே, உண்மை ஒன்றே, கடவுள் ஒன்றே. ஞானிகள் இறைவனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இறைவன் ஒருவன் தான், ஆனால் ஞானிகள் அவனை பல பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். 33க்கும் குறைவில்லாத பெயர்களை இறைவனுக்கு ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 கொடுக்கிறது. அதில் ஒன்றுதான் பிரம்மா. பிரம்மாவிற்கு அர்த்தம் படைப்பாளன். நீங்கள் படைப்பாளனை அரபியில் மொழிபெயர்த்தால் காலிக் ஆகும். இப்பொழுது ஒருவர் இறைவனை காலிக் என்றோ படைப்பாளன் என்றோ சொன்னால் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. பேராற்றல் உள்ள இறைவனுக்கு 4 தலைகளும் ஒவ்வொரு தலையின் மீதும் ஒரு மகுடமும் உண்டு என்று ஒருவர் சொல்வாரே, ஆனால் இறைவனுக்கு அவர் உருவம் கற்பிக்கிறார் என்று சொல்வது மட்டுமல்லாமல், ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 வரும் வசனம் கடவுளுக்கு உருவமில்லை என்ற கோட்பாட்டையும் அவர் மறுக்கிறார் என்றே ஆகும். அதோடு மட்டுமல்லாது முஸ்லிம்களான நாங்களும் வன்மையாக மறுப்போம். மேலும் ரிக்வேதம்
புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 3 இறைவனுக்கு விஷ்ணு என்னும் பெயரை சூட்டுகிறது. விஷ்ணு என்றால் பேணி காக்கும் கடவுள் என்று பொருள். இதை அரபு மொழியில் சொன்னால் ஏறக்குறைய ரப் என்று சொல்லலாம். இப்பொழுது இறைவனை ரப் என்றோ படைத்து பரிபாலிப்பவன் என்று சொன்னால் முஸ்லிம்களான எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதே இறைவனுக்கு 4 கைகளோடும் ஒரு கையில் தாமரையும் மற்றொரு கையில் சங்கும் கொடுத்து பாம்பின் மேல் படுத்துக்கொண்டு சமுத்திரத்தை வலம் வரும் உருவத்தையும் கொடுத்தால் முஸ்லிம்களான நாங்கள் இதை வலுவாக மறுப்போம். மேலும் நீங்கள் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 न तस्य प्रतिमा अस्ति இறைவனுக்கு இணை ஏதும் இல்லை, ஒப்புமை இல்லை, அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு படம் இல்லை, அவனுக்கு உருவச் சிலை இல்லை, அவனுக்கு சிற்பம் இல்லை என்ற கடவுள் கோட்பாட்டை மறுக்கிறார்கள் என்றே பொருளாகும். மேலும் இதை பற்றி ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 1 மந்திரம் 1 சொல்கிறது. माच दनदी संसद ஒருவனை மட்டும் வணங்குங்கள், ஒருவனே கடவுள், ஒருவனையே துதியுங்கள். மேலும் இதை பற்றி ரிக்வேதம் புத்தகம் 6 வேதவரி 45 மந்திரம் 16 या एक मुष्टिहि ஒருவனையே வணங்குங்கள், அவனையே துதியுங்கள் என்று சொல்கிறது. மேலும் இந்து மதத்தில் பிரம்மசூத்திரம் சொல்கிறது, एकम ब्रह्म देवत्या नास्ते नहना नास्ते किंचन भगवान एक ही है दूसरा नहीं है नहीं है नहीं है जरा भी नहीं है. இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை 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 இல்லவே இல்லை சிறிதும் இல்லை. ஆகவே நீங்கள் இந்து மதத்தின் புனித நூல்களை படிப்பீர்களேயானால் இறைவனை பற்றி இந்து புனித நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் இறைவனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இறைவனின் தனித்துவம் பற்றி குரான் படித்த எவரும் சொல்வார்கள். திரு குரான் சூரா இஹ்லாஸ் அத்தியாயம் 112 வசனம் 1 4 அது சொல்கிறது, कुल हु अल्लाहु अहद சொல்லுங்கள் அவன் அல்லாஹ் ஒருவனே, अल्लाहु समद அவன் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன், लम यलिद वलम यूलद அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை, वलम यकुल लहु कुफुवन अहद அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதுதான் இறைவனை பற்றி திருக்குரானில் கொடுக்கப்பட்டிருக்கும் 4 வரி விளக்கம். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை இறைவன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதர் மேலே சொல்லப்பட்ட 4 வரி விளக்கத்தின் தகுதியில் முழுமை அடைவாரானால் ஒரு முஸ்லிமுக்கு அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் எந்த மறுப்பும் இல்லை. முதல் வசனம், कुल हु अल्लाहु अहद சொல்வீராக அவன் அல்லாஹ் ஒருவனே, एकम अद्वितीयम இறைவன் ஒருவனே, இரண்டாவது இல்லை. இது சந்தோகியா உபனிஷதத்தில் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1. இரண்டாவது, अल्लाहु समद அவன் முழுமையானவன், எந்த தேவையும் அற்றவன். பகவத்கீதை அத்தியாயம் 10 வசனம் 3 என்றுமே பெறாத, எவராலும் பெற்றெடுக்கப்படாத, ஆதியற்ற, சர்வ வல்லமை படைத்தவன் இறைவன் என்று என்னை அவர்கள் அறிவார்கள். மூன்றாவது சோதனை, लम यलिद वलम यूलद அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. இதே கருத்து ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 6 வசனம் 9. नाचस्य कसिज जनिता न चदीपा அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது, அவனுக்கு மேல் கடவுள் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவனை மீறி எந்த சக்தியும் இல்லை. நான்காவது சோதனை, वलम यकुल लहु कुफुवन अहद அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இதே கருத்து ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 न तस्य प्रतिमा अस्ति மற்றும் யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 இறைவனுக்கு இணை கிடையாது, அவனை போன்ற எதுவும் இல்லை, உருவம் இல்லை, படம் இல்லை, சிற்பம் இல்லை. இப்போது ஒரு மனிதர் குறிப்பிட்ட ஒன்றை அல்லது ஒரு மனிதரை கடவுள் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் கூறிய 4 தகுதிகளில் திருக்குரான் மற்றும் இந்து புனித நூல்களில் சொல்லியபடி பொருத்தமாக அந்த நபர் இருந்தாரேயானால் கடவுள் என்று ஒப்புக்கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை.